லேசான காரியம் என் இயேசுவுக்கு காரியம். லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு இருப்பதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க போவதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசக்கூடிய வார்த்தை என்னவென்றால், தேவனை தேடுகிறவன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. யார் இல்லை? தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்போ நம்ம தேவனை தானே தேடுறோம் அல்ல? ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தேவனை தானே தேடுகிறோம். ஆனால் தேவனை தேடுகிறதுலே ஒரு வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப தேவனை தேடுகிறவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற, அதாவது உண்மையாகவே ஒரு மனுஷன் தேவனை தேடுகிறானா அவன் உண்மையாகவே எப்படி இருப்பான்? நீங்க எடுத்து வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 14வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 3, 4, 5, 6 வாசிங்க. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும், அந்நிய தேவன்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் எப்படி இருந்ததா? அமெரிக்கா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை தேடுகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தனக்கு வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஸ்பாவத்தை மாற்றி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை விடுகிறது தான் தேவனை தேடுவது. அல்லேலூயா. அப்ப நல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறோம். நம்ம எல்லாருமே எங்க போகிறோம்? சர்ச்சுக்கு போகிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம். எல்லாமே நல்லதுதான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆண்டவரை அதாவது எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறதுனாலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சபைக்கு போகிறதுனால, கூட்டத்துக்கு போகிறதுனால அற்புதம் நடக்காது. ஆனா உண்மையாகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்குன்னா அவன் தேவனை தேடணும். எப்படின்னா, தன் வாழ்க்கையில இருக்கிற அசுத்தங்களை, தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒருவன் விடுவானானால் அவனுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவனுக்காக தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுகிறது, ஆசா ராஜாவுடைய தேசத்தில் என்ன இல்லையா? யுத்தம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம வாழ்க்கையில ஏன் யுத்தம் வருது? நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனை தானே தேடுறோம், நம்மளும் தேவனை தானே ஆராதிக்கிறோம். ஏன் நமக்கு யுத்தம் வருதுன்னா, தேவனை தேடுகிறவன் தேவனுக்கு பிரியமில்லாததை அவன் விடுவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு எது பிரியம், ஸ்தோத்திரம், தேவனுக்கு எது பிரியமானதை அவன் சோதித்து பார்ப்பான்.
ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து என்ன பண்றான்? நிதானிக்கிறான். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தேவனை தேடுகிற மனுஷனுடைய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை அவன் விடுவான். புரிஞ்சவங்களுக்கு? அப்போ இந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில ஏன் யுத்தம் இல்லைன்னா, அவன் கர்த்தரை தேடினான். அவன் எப்படி தேடினானா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலிபீடங்களை அவன் நகட்டி போட்டான். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு தெளிவா சொல்லுகிறார், நான் உனக்கு உன் தேசத்திலே உன் குடும்பத்திலே உனக்கு சமாதானம் வேணும்னா, உன்னுடைய குடும்பத்தில் ஒரு அமைதி வேணும்னா, உனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும்னா, நீ விட வேண்டியதை விட்டுக்கிட்டு தேவன் கிட்ட வரணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாததை விட்டுக்கிட்டு யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். நீங்க அதே இதுல அந்த வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 12 வாசிங்க. 12-13. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லோரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். எதுக்காக ஆணையிட்டாங்க? எதற்காக ஆணையிட்டாங்கன்னா, கர்த்தரை எல்லாரும் தேடணும். அல்லேலூயா. ஒருத்தங்க கூட கர்த்தரை தேடாம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடலைன்னா அந்த தேசத்துல என்ன நடக்கிறதா? சொல்லுங்க, என்ன செய்யறது? கர்த்தரை ஒரு மனுஷன் தேடலைன்னா கொலை செய்யப்படுவாங்களாம். அல்லேலூயா. அப்ப ஏன் கொலை செய்யப்படுறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்களும் நானும் ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறோம், ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய ஆராதனை அவருக்கு பிரியமா இருக்கணும்னா நம்முடைய இருதயம் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற இன்னைக்கு உண்மையா சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்ட விஷயம், கிறிஸ்தவத்தில் அநேக நடிகர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேக நடிகர்கள் இருக்கிறார்கள். ஆமென். பாடுவது ஒன்று, வாழ்க்கையில நடப்பது ஒன்று. அல்லேலூயா. வாயினால பேசுறது ஒன்று, கிரியைகள வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. சர்ச்சில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை. ஆனால் உண்மையா சொல்லுகிறேன், நீங்க எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கணுமோ அப்படிதான் சபையில இருக்கணும், வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா பாருங்க, இந்த ஆசா ராஜா சொல்றான், யாரெல்லாம் கர்த்தரை தேடலையோ அவன்லாம் கொல்லப்படணும். இவன் போட்ட ஆணையில என்ன நடந்ததுன்னா, 19வது வசனத்தை வாசிங்க. ஆசா படிங்க. இத 15வது அதிகாரம். அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் என்ன இல்லையா? யுத்தம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நிறைய யுத்தம் இருக்கு இல்ல? நான் சொல்ற யுத்தம் காசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்கிறது சொல்ல, உண்மையான யுத்தம் நமக்குள்ளாக இருக்கிறது. நம்ம குடும்பத்துல பிள்ளைகள் மூலமாய், நம்முடைய கணவனார் மூலமாய், நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு மூலமா நமக்கு என்ன இருக்கிறது? யுத்தம் இருக்குன்னா, நீங்க எதையோ ஒரு விஷயத்துல என்ன இருக்கீங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில 35ஆம் வருஷம் மட்டும் என்ன இல்லை? யுத்தம் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை தேடினான். அப்ப கர்த்தரை தேடுகிறவன் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க? ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுகிறான். சர்ச்சுக்கு வர்றதுனால கர்த்தரை தேடுறது கிடையாது. ஆமென். கூட்டத்துக்கு போகிறதுனால கர்த்தரை தேடுறது கிடையாது. உண்மையான தேடுதல் என்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை விட்டு அவரை தேடணும். அல்லேலூயா. நான் இன்னைக்குள்ள இருக்கிற வாலிப தலைமுறைகளுக்கு நான் சொல்லுகிறேன், முதலாவது ஜீவியத்தை சரி பண்ணுங்க, இரண்டாவது ஊழியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. நான் இன்றைக்கு தேவனை தேடுகிறதுனால ஒரு மூன்று ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்து வாசிங்கள். முதலாவது வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 34:10 வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம்
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்குரிய ஆசீர்வாதத்திலே முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்னாகாது, குறைவுபடாது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா ரஷ்யா தேசத்திலே ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் சொல்லுகிற ஒரு பெரிய மிஷனரி, ஒரு சபை ஊழியர். அந்த காலத்தில் சபையெல்லாம் மூடி சபை போதகர்களை என்ன பண்ணாங்கன்னா கைது பண்ணி சிறைச்சாலையில் போட்டாங்க. அவங்க போட்ட இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இருள் நிறைந்த ஒரு சிறைச்சாலை. அல்லேலூயா. அந்த இடத்திலே ரிச்சர்ட் உம்ப்ராண்டை போட்டாங்க. அந்த தேசத்தில் ஒரு மிலிட்டரி மேன் சொல்றான், உன்னுடைய தேவன் எலியாவே என்ன பண்ணாரு? எலியாவே போசித்தார்ல, உனக்கு நான் 7 நாள் சாப்பாடு தரமாட்டேன். சாப்பாடு தராம வெறும் தண்ணி மட்டும்தான், நீ எப்படி புஷ்டியா இருக்கன்னு பார்க்கன்னு சொல்லிட்டு இரவும் பகலும் எத்தனை நாள்? 7 நாள் உனக்கு ரொட்டி தரமாட்டேன், எந்த சாப்பாடுமே தரமாட்டேன். உன்னை யார் போசிக்கிறா பாப்பன்னு. ஏன்னா அந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்ன தெரியுமா சொன்னாரு? என் தேவனை இன்னைக்கு ரெண்டாவது சொன்னாங்க பார்த்தீங்களா? ஒரு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்னது? விசுவாசம். அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷன் சொல்றான், உன்னுடைய தேவன் எலியாவையே போசித்தார்ல, ஒன்ன போசிக்க முடியுமான்னு பார்த்தா இந்த மனுஷன் என்ன பண்ணாங்க? சிறைச்சாலை வச்சு பூட்டிட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். பூட்டினதுனால என்ன நடந்துனா, அன்று ராத்திரியிலே ஒரு பயங்கரமான ஒரு குண்டு, யாரோ ஒருத்தங்க குண்டு தோன்ற மாதிரி இவர் பார்க்குறாரு. அப்போ இவர் நினைக்கிறாரு, யாரோ நம்மளை காப்பாத்துறாங்க போல, குண்டை தோண்டி நம்மள என்ன பண்றாங்க? காப்பாத்துறோம். பார்த்தா ஒரு பெரிய பெரிச்சாலி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஓட்டையை தோண்டி தப்புன்னு ரிச்சர்ட் உம்ப்ராண்டை பார்த்துக்கிட்டு அந்த நிமிடமே என்ன பண்ணிட்டு ஓடி போயிட்டு. அல்லேலூயா. ஓடி போன அந்த பெரிச்சாலி அடுத்து வரும்போது ஒரு பெரிய ரொட்டியோட வந்துச்சு. அல்லேலூயா. இது எத்தனை நாள் நடந்துச்சுன்னா 7 நாளும் பெரிச்சாலி ரொட்டியை கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டு வந்தோன 7 நாள் கழிச்சு யாரு வாரா? அந்த மிலிட்டரி மேன் வாரா. உள்ள பார்த்தா ரிச்சர்ட் உம்ப்ராண்டு இருந்ததோட புஷ்டி ஆயிட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் ஆகாரத்தை போசிப்பார். அல்லேலூயா. பஞ்சமா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? போசிப்பார். ஆனா நீங்க யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, ஆமென், ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா காட்டிலே பெரிய ராஜா யார் தான்? சிங்க குட்டிக்கே என்ன வருது? தாழ்ச்சி வருகுனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாது? குறைபடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுகிறவனை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அவன் இந்த உலகத்தை அல்ல, தேவனை மட்டும் அவன் பார்ப்பான். அல்லேலூயா. தேவனை மட்டும் கவனமாக பார்ப்பான். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்னாகாது? குறைபடாது. இரண்டாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நீங்கள் எடுத்து வாசிங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிங்க. 19வது அதிகாரம் 1-8 வரைக்கும். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனும் தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை என்ன பண்றான்? வகை தேடுகிறான். இந்த மனுஷன் பேர் என்னதான்? சகேயு. இவன் யாரா? ஆயக்காரனுக்கு சொல்லுங்க, யாரு? ஆயக்காரருக்கு தலைவனும், அடுத்தது பெரிய பணக்காரன். இந்த மனுஷனுக்குள்ளாக ஒரு எண்ணம் என்னன்னா, இயேசுவை தேடணும். 3வது வசனத்தை வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க என்ன பண்ணான்? வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்திலே அவரை என்ன பண்ண முடியலையா? காண முடியல. அப்ப குள்ளனா ரொம்ப குள்ளம் கிடையாது. அல்லேலூயா.
அவன் வந்து நம்மள மாதிரி மீடியமான ஆள் தான். ஏன்னா அந்த நாட்டில் உள்ள மக்கள்லாம் ஆள் எப்படி இருப்பாங்க, ஹைட்டா இருப்பாங்க. ஆனா இவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு என்ன பண்ணுகிறான், வகை தேடி எங்க ஓடுறானா, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, அதாவது நல்லா பாருங்க, ஒரு தேவனை இயேசுவை பார்க்கிறதுக்கு அவன் எடுக்கிற முயற்சியை பார்த்தா, அல்லேலூயா, பெரிய பணக்காரன். ஆனா அவன் என்ன பண்றான்னா, இயேசு போவதுக்கு முன்னாடியே ஓடி எங்க ஏறுறான் சொல்லுங்க, எங்க ஏறுகிறான்? நல்லா புரிஞ்சிடுங்க, பிரயாசப்படாம கர்த்தரை தேட முடியாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறீங்களோ அவரை பார்ப்பீர்கள். ஒரு நாள் ஜெபம் பண்ற நடக்கல, ஒரு நாள் ஜெபிக்கிற, 2 நாள் நீங்க பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். அல்லேலூயா. முடியாட்டால நான் அவரை பார்த்து தீர்வேன். அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் வந்து என்ன சொல்லுது, அப்பொழுது இயேசு சொல்லுங்க, அவர் போகும் வழியின் முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்து மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு என்ன பண்ணோம், தங்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உன் வீட்டுக்கு நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தரை உண்மையா தேடுறீங்கன்னா அவர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். அல்லேலூயா. உங்களை அவர் கூப்பிடுவார். அல்லேலூயா. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு என்ன பண்ணோம், இன்றைக்கு உன் வீட்டுக்கு, வசனத்தை படிங்க, இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணோம், என்னங்க அந்த வசனத்தை படிங்க, 5 படிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு தங்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து சகேயுவுக்கு வீட்டில் எப்படி வராருன்னா, கெஸ்டா வரார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி வராரு, கெஸ்டா வரார். என்னன்னா தங்கணும். அப்ப தங்கிக்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணிடுவாரு, போயிடுவார். நீங்க அடுத்த வசனத்தை படிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய ரவுடியோட பிரபு அண்ணன் கூட போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல நான் ஒரு ரொம்ப மோசமான ஆளு கூட போறேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? என்ன, இவனுக்கும் அங்க என்ன இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு. அல்லேலூயா. நம்ம அப்படித்தானே, ஒருத்தங்களை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவோம், உடனே ஜட்ஜ் பண்ணிடுவோம். அல்லேலூயா. கவனமா கேளுங்க, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்க அறுப்பீங்க. அல்லேலூயா. ஒருத்தனை குறித்து நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும். அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நலமும் பேசாத புலமும் பேசுறாத. எதுவுமே பேசாம இருக்குது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. எதையும் குறித்து காலத்துக்கு முன்னாடி யாரையும் குறித்து என்ன பண்ணிடுறாங்க, ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அல்லேலூயா. உண்மையை சொல்லுகிற பாதி ஆசீர்வாதம் குறைய காரணமே நம்ம வாய் தான். நம்ம நாவை சரி பண்ணிட்டானா ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறாரு, அது நாவு அடங்காத பொல்லாங்குள்ளது. அல்லேலூயா. ஆமென். பல்லையும் தாண்டி உதட்டையும் தாண்டி வெளியே வந்துருக்கு. அல்லேலூயா. அதனால அந்த ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து, அந்த ஜட்ஜ் பண்ணுறதை குறித்து, ஒருத்தங்களை குறித்து சொல்லுவதுக்கு முன்னாடி யாரையும் நீங்கள் பார்க்காம யாரையும் குறித்து என்ன பண்ணிடக்கூடாது, ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த நீங்கள் வந்து அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு கூட போகும்போது ஜனங்கள் சகேயுவை முறுமுறுத்தார்களா, இயேசுவை முறுமுறுத்தார்களா? இயேசுவை. உடனே இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அடுத்த வசனத்தை படிங்க. சகேயு நின்று, நல்லா புரிஞ்சிடுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய சக்சஸ் என்னன்னா, என்னைக்குமே நிக்க பழகணும். கடகடான்னு ஓடிடக்கூடாது, நிக்கணும். அதான் நிதானம். அல்லேலூயா. இன்னைக்கு பல ஹாஸ்பிட்டல் பக்கம், அதே போல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த பிரேக், அதாவது அந்த ஸ்பீடு பிரேக் என்ன பண்ணுவாங்க, போட்டிருப்பாங்க. ஏன் அந்த ஸ்பீடு பிரேக்கை போட்டிருக்காங்கன்னா, விபத்தை குறைக்கிறதுக்காக. தப்புன்னு வந்துடுவான். அதனால நல்லா புரிஞ்சுடுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்க பழகணும். ஆமென். அல்லேலூயா.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் நின்று கொண்டு நான் செய்கிற காரியத்தை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப நல்லா பாருங்க, இவன் நின்று என்ன பண்றான்? அந்த வசனத்தை வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். இப்ப படிங்க, அடுத்த வசனத்தை படிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துட்டு? ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. தங்கதுக்கும் ரட்சிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவன் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சிடுங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நிறைய பேர் கெஸ்டா தான் வச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வரணும்னா நாம் அவருடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருக்கிறதோ அதை விடும்போது கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறாரு? ரட்சிப்பை கொடுக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க எத்தனை பேர் இங்க வந்து இது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவீங்க? கையை உயர்த்த. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ரட்சிக்கப்படுவதில்லை, அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அனுதினமும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சிடுங்க, கெஸ்டா வந்த ஆண்டவர் இப்போ அவன் வாழ்க்கையில தங்க போறார்னா அவன் விட வேண்டியதை விட்டுறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநியாயமா வாங்கின பணத்தை என்ன பண்ணான்? அவன் திரும்ப கொடுக்கிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கவனமா கேளுங்க. தேவனை தேடுகிற அனுபவம் என்னவென்றால், என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் கூட என் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மற்றவங்களை குறை சொல்றது, கசப்பு வைத்திருக்கிறது, மற்றவங்களை மன்னிக்காம இருக்கிறது, இதையெல்லாம் வைத்துக்கிட்டு நீங்க கர்த்தரை தேடுவீங்கன்னா நீங்க ஆராதித்த உடனே அவர் எடுத்து குப்பையில கொண்டு போட்டுருவார். அல்லேலூயா. அப்போ உண்மையாகவே கர்த்தரை தேடுகிறேன் என்றால் அவருக்கு பிரியமில்லாததை நான் விடுவேன். இன்னைக்கு ஏன் தெரியுமா? இன்னைக்கு வந்து பாருங்க, இந்தியாவில் நான் சொன்னது மாதிரி கிறிஸ்தவங்களை ஏன் பிடிக்கலன்னா அவங்க வந்து விட வேண்டியதை என்ன பண்ணல, விடல. அல்லேலூயா. ஆமென். நல்ல மதுபானத்தில் இயேசுதாசும் உள்ள உட்கார்ந்துருக்கிறார். அல்லேலூயா. மதுபான குடிக்கிறதுல ஜேம்ஸும் உள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு? உட்கார்ந்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த சகைவிட்ட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க? என் நிமித்தம் இயேசுவை யாரும் என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என் நிமித்தம் இயேசுவை யாரும் பாவின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் இயேசுவோடு இருப்பேனா அவரை மாறி நான் இந்த உலகத்தில் வாழுவேன். அல்லேலூயா. அவரை மாறி இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணுவேன்? ஜீவிப்பேன். அல்லேலூயா. இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். இயேசு தங்கணும்னு விரும்புறீங்களா? ரட்சிக்கணும்னு விரும்புறீங்களா? அல்லேலூயா. நான் உண்மையை சொல்லவா, தங்கதை விட அவர் ரட்சித்தா போதும். ஆமென். தங்குனா அடுத்த நாள் போயிருவார். ரட்சிக்கப்பட்டா என் வாழ்நாள் எல்லாம் அவர் கூட இருப்பார். அல்லேலூயா. அப்ப நான் ரட்சிக்கப்படணும்னா நான் எதை விடணும்? என் அநியாயமான காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை என்ன பண்ணணும்? விடணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இந்த கூட்டத்துக்கு வர்றதுனால அற்புதம் நடக்காது. நீங்க இந்த கூட்டத்துக்கு வர்றதுனால ரட்சிப்பு வராது. இப்ப நல்லா பாருங்க, 4 மாவடியில நிறைய பேர் போறாங்க. எல்லாருக்கும் அற்புதம் நடக்குமா? நடக்காது. உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நாம் விட வேண்டியதை விடும்போது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருவார். ஆமென். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு சினிமா பாட்டு கூட, ஒரு நாடகம் கூட வீட்டில் என்ன பண்ணாதீங்க, அதை விட்டு தள்ளுங்க முதல். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பாவ காரியங்களும் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிடக்கூடாது? வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப முதலாவது சொன்ன தேவனை தேடும்போது என்ன ஆசீர்வாதம்? நன்மை குறைவுபடாது. ரெண்டாவது ரட்சிக்க, ஆமென் ஸ்தோத்திரம், பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு வரும். மூணாவது ஒரு காரியம் என்னவென்றால், தேவனை தேடும்போது என்ன ஆசீர்வாதம் என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அதாவது இன்னொரு வசனம் இருக்கு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஆமென்.
நீங்க நல்லா படிச்சு பார்த்தா இந்த யோவான் எழுதின சுவிசேஷகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அதாவது கல்லு எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்திலேயே ஆண்டவருக்கு பிடிச்சமான ஒரு பெண்மணி யாருன்னா மரியாள் தான். ஹல்லேலூயா. எங்க இயேசு போனாலும் இந்த அம்மா அங்க போயிடும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிடுங்க, நம்ம வாழ்க்கையில மார்த்தால மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது மார்த்தால் பற்பல வேலைகளை குறித்து என்ன பண்றா, அவளும் இயேசு. அதாவது நல்லா புரிஞ்சிடுங்க, முத இயேசுவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டது யாரு? இயேசுவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டது யாரு? மார்த்தாளா மரியாளா? மார்த்தா. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, கூப்பிட்டவங்களுக்கு ஏன் இன்னும் கவலை மாறல? ஏனென்றால் மார்த்தாள் வந்து ஆண்டவரை வீட்டுக்கு கூப்பிட்டா, ஆனா மரியாள் இருதயத்திலே கூப்பிட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு 2 கிறிஸ்தவம் இருக்கிறது. ஒன்னு மார்த்தாள், ஒன்னு யாரு? மரியாளை போல. ஒன்னு ரூத்து, ஒன்னு யாரு? ஓர்பால் மாறி. அல்லேலூயா. ஆமென். ஓர்பால் நகோமியை பார்த்த உடனே முத்தமிட்டு ஓடிட்டான். ஆனா ரூத்து அப்படி இல்லை. இவ எங்க போனாலும் நான் விட மாட்டேன், எனக்கு இவளுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய அதாவது என்னுடைய வாழ்க்கையில என் உயிரே போனாலும் நான் இவ்வளவு விட மாட்டேன். அப்ப உண்மையான கிறிஸ்தவம் என்பது, உண்மையாகவே தேவன் ஆராதிக்கிற வாழ்க்கை என்பது அவரை பற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பங்கு தெரிந்து கொண்டாள்? நல்ல பங்கு. என்ன பங்கு? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ஒரு பிரச்சனை வந்த உடனே கவலைப்படுவதை விட தேவ பிரசன்னத்தில் உட்கார பழகுங்க. அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் எப்படி சொல்றாரு? அல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது தான் வாழ்வு. ஆமென். அப்போ இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சீக்ரெட் என்னன்னா, ரகசியம் என்னன்னா, எவ்வளவு வியாதி வந்தாலும், எவ்வளவோ குழப்பம் வந்தாலும் தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிற வாழ்வு. அல்லேலூயா. சும்மா அமர்ந்திருக்கல, அவர் சொல்ற தேவன் என்ன பண்ணா கேட்டு. இன்னைக்கு நிறைய பேர் நான் சொல்றது கேட்கணும். இன்னைக்கு வந்து ஆண்டவரை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எப்படி வச்சிருக்கிறேன்னா, நான் சொல்லுவேன், அவர் என்ன பண்ணும். ஆனா அவர் சொல்றத நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில, அதாவது நல்லா புரிஞ்சிடுங்க, நிறைய பேர் என்கிட்ட வரும்போது, கவுன்சிலிங்லாம் வரும்போது நிறைய பேர் அவங்க சொல்றதை மட்டும் கேட்கணும், நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆமென். நல்லா புரிஞ்சிடுங்க. அதனால தான் வசனம் தெளிவா சொல்லுகிறது, கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? பேசுறதுக்கு எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். கோபிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் பேசுவதற்கு எப்படி இருக்காங்க? தீவிரமா இருப்பாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு உண்மையான ஆவிக்குரிய சிஸ்டர், ஆவிக்குரிய சகோதரனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க சொல்வதை கேட்பார்கள். அல்லேலூயா. நீங்க சொல்வதை என்ன பண்ணுவாங்க? நல்லா புரிஞ்சிடுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்வதை ஒருத்த கரெக்டா கேட்கிறானா அவன் தான் ஆவிக்குரியவன். ஆமென். உடனே பேசிட்டே இருக்கிறவன் யாரு கிடையாது. யாரு கிடையாது? ஆவிக்குரியவன் கிடையாது. கேட்கணும். என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில கேட்க பழகணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை தெரியுமா? ஏன் பிரச்சனை? மனைவி ஒன்று பேசினா புருஷன் என்ன பண்ணுவாரு? இல்லை, நான் தப்பா சொல்றேன். புருஷன் ஒன்று பேசினா மனைவி 2 பேசும். 2 அதை விட என்ன பண்ணும்? அதிகமாக பேச. அதனால தான் ஒரு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லியிருக்குன்னா, அதிகமாக பேசுறது யாரானா பெண்கள் தானா. ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்க. அல்லேலூயா. அதனால உடனே நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆமென் ஸ்தோத்திரம் பேசுவதை விட என்ன பண்ணுங்க? கேட்கணும். நீங்க சர்ச்சில் இருந்தாலும் சரி, எங்க போனாலும் அவங்க என்ன சொல்றதை என்ன பண்ணுங்க? கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரி சொல்றத கூட என்ன பண்ணோம், கேட்கணும். நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளை சொல்றத கூட நீங்க என்ன பண்ணணும், கேட்டு பழகணும். இதுதான் மரியாளுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய அற்புதமான வாழ்வு. அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்திலே உட்கார்ந்து அவர் என்ன சொல்ற வரைக்கும் நீங்க அமைதியா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. நான் போன உடனே அவர் என்ன பண்ணோம், கட கட கடன்னு நம்ம பிரச்சனையெல்லாம் போய் ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறத விட அமைதியா இருங்க. அல்லேலூயா. நானே அமர்ந்திருந்து தேவன் என்று என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அமர்ந்திருந்தாதான் தேவனை அறிய முடியும். அல்லேலூயா. நீங்க அமர்ந்திருக்காம காதை கொடுக்காம யாரும் அறிய முடியாது. இந்த ஜென்மத்துக்கு என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்தில் ரொம்ப பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு பேசுறவங்க அதிகமாயிட்டாங்க, கேட்கிறவங்க குறைஞ்சு போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மரியாள் வந்து வாரத்தின் முதல் நாள்ல எங்க போகிறா, இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு போகிறாங்க. ஆமென். அந்த இருட்டுல அன்னைக்கு இருக்கிற, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டோ எந்த லைட்டு ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த அம்மா எங்க போறாங்க சொல்லுங்க, எங்க போறாங்க? இயேசுவை கல்லறையில வைத்திருக்கிறார்கள். அவரை பார்ப்பதற்காக என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. கவனமா கேளுங்க. தேடுதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அதாவது இவங்க இயேசுவை பார்த்த உடனே இயேசு அங்க இல்லைன்னு சொன்ன உடனே இந்த அம்மா ஓடுறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கர்த்தரை என்ன பண்ணாங்க, கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டாங்கன்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்றாங்க, சொன்ன உடனே அவங்களும் ஓடி வராங்க. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, 12வது வசனத்தை வாசிங்க, சாரி 10 வாசிங்க. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. ஓடி வந்தாங்க, பார்த்தாங்க, யார் இல்ல, இயேசு இல்லைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, திரும்பி போயிட்டாங்க. அடுத்த வசனத்தை படிங்க. மரியாள் 11வது கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால் அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ள என்ன பண்றான் பார்த்து, 2 பேர் போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவ அனுபவம் வந்து அவரை பார்க்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் தராத வரைக்கும் நான் அவரை விட மாட்டேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதம் கொடுக்காத வரைக்கும் நான் அவரை விட போகிறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, இப்பவும் என்ன பண்றாங்க, அழுதுகிட்டே நிக்காங்க. நின்ன உடனே என்ன நடக்கு தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. 12. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டிலும் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். கவனமா கேளுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தூதர்கள் நிற்கிறதை காண்பார்கள். அடுத்த வசனத்தை படிங்க. 13. அவரை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். அவர்கள் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிங்க. இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனால்
போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால் இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். ஆமென் சொல்லுங்க. மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று நல்லா புரிஞ்சிருங்க. ஏன் ஆடு ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ மரியாளேன்னு சொன்னாலும் எப்போ ஆண்டவர் மரியாள் சொன்ன உடனே அவளுக்கு புரிந்தது, என் பக்கத்தில் நிற்கிறது யாரு? தோட்டக்காரன் இல்லை, இயேசு. அப்ப நல்லா புரிஞ்சிடுங்க, தேவனை தேடுகிறதுனால என்ன ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் உயிரோடு இருக்கிற வெளிப்பாடு இந்த மரியாளுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தேடுதல், ஒரு வாஞ்சை இருக்குமானால், அதிகாலையிலே கர்த்தரை தேடுவீர்களானால், ஆண்டவர் சமூகத்தில் அதிக நேரம் இருப்பீங்கன்னா அவர் உயிரோடு இருக்கிற வெளிப்பாடு கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பார்.